இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா செய்யக்கூடிய முருங்கைக்கீரை லட்டு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பேன்ல 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில 1/4 கப் அளவுக்கு பம்ப்கின் சீட், நல்லா பொடி பொடியா நறுக்குன பாதாம் வந்துட்டு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு காஞ்ச ரோஜா பெட்டல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி விடலாம். நல்லா கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது இதில் முருங்கைக்கீரை பொடியை வந்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி 3 ஸ்பூன் வரணும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நல்லா அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம், இப்போ இதையும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது நல்லா ஆறட்டும். இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிறப்போ ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா லட்டு ஷேப் பிடிச்சு விடுங்க. இப்போ வந்துட்டு இதை டெசிகேட்டட் கோகோனட்டில் வந்துட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை லட்டு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.